வணக்கம் நண்பர்களே. நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஆர்பி போர்டு வந்து சொல்கிறதுக்கு விட கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த தடவை தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆனுவல் பிளானரில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், நமக்கு வந்து நவம்பரில் எக்ஸாம் வருன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இந்த தடவை நோட்டிஃபிகேஷனை வந்து ஜூலையிலே விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ என்ன செய்யணும், 1 மந்த் முன்னாடினா நமக்கு அக்டோபரில் நடத்தணும். இவங்க என்ன போட்டாங்க, ஒரு மாதத்தில் உடனே இமீடியட்டாக எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் சொல்ல விஷயம் என்னென்னா, டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து டிஆர்பியினுடைய அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் இல்லையா, இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான். இதனால் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம முயற்சி பண்ணலாம். சரிங்களா? எல்லாருமே இந்த டிஆர்பியினுடைய வெப்சைட்டில் இருக்கிற அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் உள்ள மெயில் ஐடி இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய குறைபாடுகள் இருந்தால் சொல்கிறதுக்குன்னு சொல்லி அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் இருக்கும், அதில் உள்ள அந்த மெயில் ஐடி இருக்கும் ஆக்சுவலாக. சரி, அதனால் கான்டாக்டர்ஸ்னு போட்டிருக்கோம். அதில் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். ஃபோன் பண்ணியும் சொல்லுங்கள், மெயில் மூலமாகவும் இந்த மாதிரி 2025 பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கீங்க, அது வந்து வரவேற்கத்தக்கது. அதாவது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம சொல்ல வர கருத்து முதல்ல சொல்லுங்கள். என்ன சொல்லணும்னா, இது மாதிரி எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான டூரேஷன் வந்து கம்மியாக இருக்குது, சிலபஸ் இப்போ தான் மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும்போது ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆனால் எக்ஸாம் வந்து நமக்கு நவம்பரில் இருந்தது, எனக்கு வந்துட்டு செப்டம்பரில் இருந்தது ஐ திங்க். அப்படிங்கும்போது ஜூன் ஜூலைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படினாலும் பார்த்திங்கன்னா 3 months, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 month டைம் தருவாங்க. பார்த்திங்கன்னா ஜூலை 10 இன்றைக்கி, உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ எல்லாம் கொடுத்து செஞ்சு அப்படியே தள்ளி போகுது. ஆனால் நமக்கு வந்து இமீடியட்டாக எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் எக்ஸாம் வச்சா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் அனுப்பும்போது அதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. தேர்வர்களின் கோரிக்கைக்கு நாங்கள் வந்து மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நடந்திருக்குது. அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அப்புறம் நிறைய கேட்டிருந்தீங்க. அப்புறம் என்ஓசி எப்படி வாங்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருந்தால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல போகிறோம், A to Z. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போ லாஸ்ட் டேட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நேம் ஆஃப் த போஸ்ட் அண்டு ஸ்கேல் பே. ஸ்கேல் பேங்கிறது இது வந்து அடிப்படை சம்பளம். உங்களோடது வந்து 36,900 ரூபா. அதுக்காக இதான் சம்பளம் கிடையாது. இது கூட டியரன்ஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க, அகவிலைப்படி உயர்வு, அதுவும் போட்டு அப்புறம் நமக்கு இந்த வீட்டு வாடகைப்படி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் வந்து இப்போ ஸ்டார்டிங்கே 50க்கு மேலே தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு கரண்ட்டில் உள்ள டிஏ பர்சன்டேஜ் எப்படி பார்க்கும்போது உங்களுடைய சம்பளம் பிடித்தம் போக 50,000 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும். சரிங்களா? எவ்வளோன்றதை நான் பின்னாடி தனி வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கலாம். சரி, இது வந்து பேமெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வேகன்சினா 1996 வேகன்சிஸ். இதில் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது 1916 வேகன்சி தான். இதில் வந்து கரண்ட் வேகன்சி வந்து 1916, பேக்லாக் வேகன்சி 80. பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறது யார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இப்போ எம்பிசி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதில் நம்ம போய் நினைச்ச முடியாது, காம்படிஷன் போட முடியாது. சரிங்களா? சரி, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான். அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்லாக் வேகன்சிங்கிறது பிசி கேண்டிடேட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம வந்து இந்த 1916 போஸ்டிங்குள்ளே தான் வரணும். இந்த 1916ங்கிறது காமனாக எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்தது. சரிங்களா? இங்கே போட்டிருக்கோம், கீழே போட்டிருக்கோம், அதை நான் சொல்கிறேன். சரி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். எப்போ அப்ளை பண்ணணும்னா இன்னிலிருந்து 10/7/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/8/2025. அதாவது 1 month டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எடிட் பண்ணுறது, சப்போஸ் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து 13ஆம் தேதியிலிருந்து 16 3 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாளுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், எடிட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இவங்க கொடுத்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி தான் எனக்கு தோணுது. இது என்னுடைய சொந்த கருத்து, இது நான் அப்படியே நடக்கும்னு நான் சொல்ல வரல. நான் சொன்ன மாதிரி மெயில் மூலமாகவும் கால் பண்ணியும் பேசினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த 9ஆம் தேதி 9ஆம் மாதங்கிறத 10ஆவது மாதமாக மாற்றினா பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் ப்ரொசீஜர் எப்பயுமே. ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்க. பேக்லாக் வேகன்சி 78. இது வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க, நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். எல்லாம் தேவையில்லாத விஷயம் நமக்கு இப்போதைக்கு. மொத்தமாக மட்டும் பாருங்கள், காமனாக டீட்டெயில்ட் ஆஃப் கரண்ட் வேகன்சிஸ். சரிங்களா? கரண்ட் வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் 195 போஸ்டிங். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. நேரடியாக பள்ளி கல்வித்துறை கீழே இயங்குகிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்புறம் ஆதிதிராவிட நலத்துறை, அப்புறம் மலைவாழ்
பழங்குடியினர் அந்த பள்ளிகள் இருக்குது, உண்டூரியோட பள்ளி சரிங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் கார்ப்பரேஷன் மாநகராட்சி பள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து 211 போஸ்டிங் வருது கரண்ட் வேக்கன்சிஸில் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும். சொல்கிறது புரியுதுங்களா? கரண்ட் வேக்கன்சிஸ்லாம் எவ்வளோ சொன்னோம் மேலே பார்த்தோம் இல்லையா, 1900 எவ்வளோ சொன்னோம், 1 செகண்ட், 1916 போஸ்டிங்கில் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் எவ்வளவு 211ங்கிறது கரண்ட் வேக்கன்சிஸில் இருக்கிற போஸ்டிங்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இருக்கிறதே பாருங்களேன், நமக்கு வந்து மேக்ஸுக்கு தான் அதிகம்னு நினைக்கிறேன், 224 ஐ திங்க் கரெக்டாக. எஸ், மேக்ஸுக்கு 224, ஃபிசிக்ஸுக்கு 226, மேக்ஸுக்கு வந்து 224, அப்படி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து 210, நமக்கு வந்து 211. ஸோ மற்ற போஸ்டிங்லாம் கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மேபி இதை ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க சரிங்களா. என்னோட நம்பர் ஆஃப் போஸ்டிங் கம்மின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய 2017 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு செஞ்சாங்க ஒரு அடிஷ்னல் போஸ்டிங் கொடுத்து ஆட் பண்ணி விட்டாங்க. அப்போது நீங்கள் இப்போ யோசிச்சு பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம அப்ளை பண்ணுவோம், எழுதுவோம், ரைட்டா? சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை இங்கே போட்டுருங்க பாருங்கள், ஜென்ரல் டர்ன். ஓகே, ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்கன்னா 28 போஸ்டிங். ஓகேங்களா? ஜென்ரல் டர்ன்லேயே விமன் அதில் பார்த்தீங்கன்னா 12 போஸ்டிங். ஜென்ரல் டர்னில் தமிழ் 8 போஸ்டிங். ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இங்கே கேட்டகரி 1 கேட்டகரி 2ங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸில் வரும் சரிங்களா. அந்த GTWனா ஜென்ரல் டர்ன் விமன், அதில் கேட்டகரி 1. அந்த கேட்டகரி 1னா என்ன குறைபாடு, அதாவது என்ன டிசபிலிட்டி இருந்ததுன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது பின்னாடி கீழே கொடுத்துருப்பாங்க, அப்போ நான் சொல்கிறேன். அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 26 போஸ்டிங். அப்போது இப்போ நீங்கள் சப்போஸ் பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து விமனும் கிடையாது, மேல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் காம்பட் பண்ண வேண்டியது 28 + 26 போஸ்டிங். இந்த எவ்வளவு 6, 6, 12, 13, 14 மீதி 1, அப்போது 54 போஸ்டிங் மட்டும்தான் நீங்கள் வந்து காம்படிட் பண்ண முடியும் சரிங்களா. உடனே 54 போஸ்டிங் தானே சார் 200ல் அப்படின்னா நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். அதனால் நல்லா படிங்க ஓகேங்களா. இன்கேஸ் விமன்ஸ் கேண்டிடேட் இந்த பிசி விமன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்புறம் இந்த தமிழ் மீடியம் படித்தவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் யாராவது இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த போஸ்டிங்கும் நமக்கு வந்து வரும். இன்கேஸ் அதாவது அந்த குறிப்பிட்டிருக்கிற அந்த கேட்டகரியில் யாரும் ஆள் இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் வந்து அந்த அடுத்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிசியில் உள்ளவங்களை தூக்கி எம்பிசிலையோ SC ST கேண்டிடேட்லேயோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்லையோ அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஓகே, ரைட்டு. ஸோ அதனால் நமக்கு வந்து தேவை ஒரு போஸ்டிங், 54 போஸ்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிங்க. நம்மளுடைய டார்கெட் வந்து ஜென்ரலில் வரணும். அதே மாதிரி சிலபஸ் மாறி இருக்கிறது ஒரு பெனிஃபிட், ஏன்னா எல்லாருக்குமே மாறி இருக்குது சரிங்களா. புதுசாக படிக்கிறவங்களுக்கும் கஷ்டம்தான், ஆல்ரெடி படித்து 10 யூனிட் படித்து முடித்தவங்களுக்கும் கஷ்டம்தான். என்ன ஒரு பெனிஃபிட்னா ஆல்ரெடி அவங்க 10 யூனிட் படித்ததுனால அடிஷ்னல் யூனிட்ஸை மட்டும் படித்தா போதும், இவ்வளோ தான். அதனால் நீங்கள் இப்போ உட்காந்து எஃபர்ட் போட்டால் கூட பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கம்யூனல் ரேங்க் இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், பிசி முஸ்லீம், அது விமன்ஸில் தமிழ் மீடியம் 2 போஸ்டிங் இப்படி வரிசையாக கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்களா, அதான் கெமிஸ்ட்ரிக்குள்ள போஸ்டிங். சரி, மொத்தம் பார்த்திங்கன்னா 182 இதெல்லாம் சேர்த்து. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். சப்போஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யாராவது ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையோ நீங்கள் வந்து 8th வரைக்கும் 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் நீங்கள் எடுக்கிற செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உண்டு 8%. ஸோ அவங்களுக்கு எத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 11 பேர் இதில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸ் நடந்து பார்த்தீங்களா, நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு 2% 20 புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் அவங்களுக்கு வந்து ஒரு 2 வேகன்சிஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு வந்து 23. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆதிதார நலத்தர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மொத்தம் 81. கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா எத்தனை வேகன்சி 8 வேகன்சி தான். ஓகேங்களா. ஸோ ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டல் போஸ்டிங் வந்து 30. கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்கு. சென்னை கார்பரேஷன் பார்த்திங்கன்னா 43 போஸ்டிங் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு 5 போஸ்டிங். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷனில் 16 போஸ்டிங். அதில் கெமிஸ்ட்ரிக்கு ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான், அதுவும் ஜென்ரல் டர்னில் தான் நம்ம யாராலும் போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. மதுரை கார்பரேஷனில் 4 போஸ்டிங், ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு அதில் வேகன்சிஸ் இல்லை. அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு பார்த்திங்கன்னா விஷுவலி இம்பேர்டு பார்த்திங்கன்னா 6 போஸ்டிங், அதுலேயும் கெமிஸ்ட்ரி கிடையாது. தென் ஓகே, சரி இவ்வளோ தான். இது மாதிரி நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1னா என்ன பாருங்கள், பிளைண்ட்னஸ் அண்டு லோ விஷன். அதுமாதிரி கேட்டகரி 2 போட்டிருந்தாங்கன்னா ஹார்ட் ஆஃப் இயரிங், அதாவது காதில் வந்து அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அங்கே கொடுத்தாங்க பார்த்தீங்களா, கேட் 1 கேட் 2ன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். ஸோ இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. அதுக்கடுத்து நமக்கு எப்படி இந்த ரிசர்வேஷன் பிரிக்கிறாங்கன்னா மொத்தம் 69% கம்யூனல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க.
சரிங்களா. அப்போ மீதி உள்ள 31% பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன். இதில் வந்து நீங்கள் யாருனாலும் வந்து என்ன செய்யலாம், டாப் மார்க் எடுத்திங்கன்னா வந்துடலாம். அந்த பேசிஸ் ஆஃப் மெரிட் 31%. அப்போ 100ல் 31 போயிடும். மீதி 69% இருக்கிற கம்யூனிட்டி என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. அதில் 18% வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி அவங்களுக்கு. அடுத்து இன்க்ளூடிங் அதில் பார்த்திங்கன்னா அது உள்ளே பிரிகிறது தான் எஸ்சிஏ. அந்த 18லேருந்து பிரிகிறது தான் இந்த 3%. சரிங்களா. ஷெட்யூல்டு கம்யூனிட்டி அருந்ததியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி உள்ளது. அடுத்து அமாங் த ஷெட்யூல்டு கிளாஸஸ் சொல்லியாச்சு. அடுத்து 1% பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப் மலைவாழ் மக்களுக்கு 1%. அடுத்து 26.5% பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸஸ். சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிசிஎம் சொல்லுவீங்களா, பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸ் பிசிஎம் சொல்லுவோம். அவங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணி தான் அவங்களுக்கு என்னன்னா 3.5% வரும். இதில் இருந்து சேர்ந்து வரும். சரிங்களா. அடுத்து 20% வந்து எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு. அப்புறம் டிஎன்சின்னு சொல்லுவீங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 20%. இப்படி தான். இப்போ ஒரு 100 போஸ்டிங் இருக்குன்னா அதில் 31 போஸ்டிங் ஜென்ரல். சரிங்களா. 3 போஸ்டிங் வந்து எஸ்சிஏ. அப்புறம் 18 போஸ்டிங் வந்து எஸ்சி. ஆக்சுவலாக 18% வந்து எஸ்சி வரும். அதில் இருக்கிற ஒரு 15 தான் எஸ்சிக்கு போகும். மீதி 3 என்ன வந்துடும், எஸ்சிஏக்கு வந்துடும். அப்புறம் ஒரே ஒரு போஸ்டிங் வந்து எஸ்டிக்கு வரும். அப்புறம் 20 போஸ்டிங் எம்பிசிக்கு வரும். 26 இல்லைனா 27 போஸ்டிங் வந்து பிசிக்கு வரும். சரிங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து ஒதுக்குறாங்க. சரி, இது போக வேறு என்னென்ன ரிசர்வேஷன் பாருங்கள். ஃபார் உமன் எவ்வளவு, 30% டோட்டல் வேக்கன்சிஸில் ஒதுக்குறாங்க. ஓகேங்களா. நீங்கள் விமனாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் டர்னுக்கும் நீங்கள் வரலாம், இந்த 30% கோட்டாலையும் ஈஸியாக உள்ளே போயிடலாம். சரிங்களா. ரைட்டு. அடுத்து பாருங்கள், இஃப் குவாலிஃபைட் அண்ட் சூட்டபிள் உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அவைலபிள். இந்த 30% யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நல்ல மார்க் எடுத்த மேல் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் த செலெக்ஷன் அகேன்ஸ்ட் த வேகன்சிஸ் ரிசர்வ்டு ஃபார் தேம் தோஸ் வேகன்சிஸ் ஆர் ஃபில்டு பை த மேல் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு தோஸ் ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரிஸ். ஓகேங்களா. இப்போ ஒரு பிசி கேண்டிடேட்டு விமன் இருக்காங்க, பிசி டபிள்யூன்னு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் விமன் கேட்டகரி இல்லை. அந்த மார்க் எடுத்தவங்க யாருமே பிசியில் விமன்ஸ் இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, அதே பிசியில் மேல் கேண்டிடேட் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி இந்த போஸ்டிங்கில் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ரிசர்வேஷனுங்கிறது விமன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிள். விமன்ஸ் இல்லைனா மேலுக்கு வந்து அந்த போஸ்டிங் போயிடும். ஓகேங்களா. அடுத்து பிஎஸ்டிஎம்ங்கிறது ரொம்ப ஈஸி. 20% போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ நமக்கு பிஜிடிஆர்பிக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி பிஎட். ஓகேங்களா. அப்போ நீங்கள் 1வதுலேருந்து பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட், அதாவது 1 முதல் 12 வரை எல்லா கிளாஸும் தமிழில் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிகிரி, யூஜி டிகிரி, பிஎஸ்சி எம்எஸ்சி பிஜி டிகிரி, அப்புறம் பிஎட், இது எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளிகபிள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, ஹூ ஹேஸ் ஸ்டடிடு த்ரூ தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் அப் டு த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார் த டைரக்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரிங்களா, அதான் சொல்கிறாங்க. அடுத்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பிஎஸ்சி சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னா, இந்த கொடுத்துருக்குற நோட்டிஃபிகேஷன்லேயே அனெக்சர் 1 and 2ன்னு சொல்லி லாஸ்ட் 2 பேஜில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போலாம் வந்து ஸ்கூல்லேயே டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணலை, அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் சிவிக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா. அதேமாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு கிளாஸில் படித்தா கூட நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கிறணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், 4% ரிசல்ட் ரிசர்வேஷன் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். சரிங்களா. டிசபிலிட்டி ஆக்ட் 2016 படி இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலிடிட்டி ஐடென்டி கார்டு உங்களுக்கு ஆக்சுவலாக டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மூலமாக ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, மருத்துவ பரிசோதனை அறிக்கை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா. அதை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா இந்த ஜியோவை பார்த்துக்கோங்க. ரைட்டு. அதுக்கடுத்து இந்த ஜியோவுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜியோ உனக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது நமக்கு தேவை கிடையாது, நமக்கு வராது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் மட்டும் தான் வரும். அடுத்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் கரண்ட் வேகன்சிஸ், இது நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. 8% வந்து நமக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியாச்சு. எங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, கார்பரேஷன் ஸ்கூலு, முனிசிபல் ஸ்கூல், பஞ்சாயத்து யூனியன், மொத்தத்தில் கவர்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிற ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு இது அப்ளிகபிள். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஜிஓ இந்த கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், நம்ம அதை அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ், மெயினாக ரொம்ப பேர் கேட்குறது இதுதான். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து என் ஏஜ் வந்து 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், 53 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே மற்ற எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும், ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபல், அடுத்து பேக்வேர்டு கிளாஸு, பேக்வேர்டு முஸ்லீம், அப்புறம் எம்பிசி, டிஎன்சி, சரிங்களா, அப்புறம் விடோ கேண்டிடேட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா விடோ கேண்டிடேட்ஸில் எல்லா கேஸ்ட்லேயுமே நான் வச்சுக்கோங்க 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா. ஸோ அப்போ 58 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம். அது எப்போ இந்த ஏஜ் ஆகணும்னு சொல்கிறாங்க,
அந்த ஜூலை இப்போ நடந்துட்டுருக்கலையே இந்த மந்த்து 1/7/2025 படி 53 வயசு நீங்கள் வந்து உள்ள வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி மற்ற கம்யூனிட்டியில் உள்ளவங்க 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும் கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும், அதாவது மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் பிஎடு. அதில் வந்து மினிமம் 55% மார்க் எடுத்துருக்கணும் ஐ திங்க். ஓகேங்களா, பார்த்துக்கலாம். அடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 50% மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அது கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் பண்ணலாம். ஈக்குவலன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போடுங்க, மஸ்ட் ஹேவ் அப்டைன்ட் எ பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் த சேம் சப்ஜெக்ட். அப்படின்னு அர்த்தம், கிராஸ் மேஜர் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அப்படி இல்லைனா இப்போ மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா 2 ஈக்குவலன்ஸ். அப்படின்னா ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் தனியாக இருக்கும், அதையும் அப்லோட் பண்ணணும் நம்ம அந்த மாதிரி. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை. இந்த போட்டுருக்காங்க பாருங்கள், பர்சன்ஸ் எப்படி படிச்சிருக்கணும் போட்டிருக்காங்க பாருங்கள். 10th முடிச்சிருக்கணும், அடுத்து +2, அடுத்து வந்து ஒரு டிகிரி 3 வருஷம் டிகிரி, அடுத்து 2 வருஷம். சரிங்களா, இப்படி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10 படிச்சிருக்கணும், அடுத்து 3 இயர்ஸ் கோர்ஸு. சம்டைம் பாலிடெக்னிக் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டிகிரி முடிச்சு மறுபடியும் எம்எஸ்சி முடிச்சு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேட்டர்னில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். அடுத்து, த பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி மஸ்ட் ஹேவ் பீன் அப்டைன் இன் த சேம் சப்ஜெக்ட் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். யூஜிசி படி அவங்க ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அதை வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா. அடுத்து என்ன போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா என்னுடைய ஈக்குவலன்ஸ் வந்து எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க, எல்லா ஜிஓவும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டு அதில் இருக்குதா, அதனுடைய ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குதான்னு பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஓகே, ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. டபுள் டிகிரி, அதாவது ஒரே நேரத்திலேயே நீங்கள் 2 டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. போடுங்க பார்த்தீங்களா, கேண்டிடேட்ஸ் ஹூ அப்டைன் த டிகிரி யூஜி ஆர் பிஜி ஆஃப்டர் அண்டர்கோயிங் த கோர்ஸ் ஆஃப் 1 இயர் டூரேஷன். சரிங்களா, சேம் அப்படின்னா அர்த்தம், நாட் எலிஜிபிள். ஓகேவா. அடுத்து, ஹூ அப்டைன் எனி ஆஃப் த ரெக்கமெண்ட் குவாலிஃபிகேஷன், அதாவது 1 10th 12th ஒரே வருஷத்தில் ப்ரைவேட் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா சைமல்டேனியஸாக வந்து ஆக்சுவலாக இது வாய்ப்பு இல்லை தான். சரிங்களா, சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் 2 டிகிரி முடிச்சிருப்பாங்க. பிஎடையும் பிஜியும் ஒன்றா, அதை நான் சொல்கிறது இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சொல்லலை, தனித்தனியாக பிஜி எம்எஸ்சி தனியாக பிஎட் தனியாக அந்த மாதிரி வேறு ஒரு காலேஜில் போட்டு கூட எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அவங்களாம் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா. The candidates who does not possess a prescribed qualification as an last date of submission on filled online application. கடைசி தேதி வரைக்கும், அப்போ ஆகஸ்ட் 12 வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது பிஎட் வரைக்கும். அட்லீஸ்ட் இப்போ நான் கடைசி வருஷம் பிஎட் முடிச்சிட்டேன் சார், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, எங்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் எங்கிட்ட வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்குதுனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதிட்டீங்க, ரிசல்ட் வரல, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, லாஸ்ட் டேட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் நாட் பி எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ரைட். அடுத்து என்ன போட்டிருக்காங்க, எஸ், ஆல் குவாலிஃபைங் சர்டிஃபிகேட்ஸ் should have been obtained period to the last date of submission of filled in applications announced in the requirement notification. அதான் சொன்னதாக சொல்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. சரிங்களா. அதுக்கடுத்து யூஜி டிகிரியில் ஒன்று லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டில் நமக்கு 6 செமஸ்டருடைய மார்க்கும் இருக்கும், அதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லை, நான் இப்போ தான் முடிச்சிருக்கிறேன், ஆக்சுவலாக எல்லாருமே யூஜி முடிச்சு தான் பிஜி முடிச்சிருப்பீங்க. சரிங்களா. அப்படி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் அப்ளை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலை விட ஒன்று கன்சல்டேட் மார்க் ஷீட்டை அப்ளை பண்ணுங்கள், இது பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா டிகிரி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. பிஜிக்கும் அதே மாதிரி தான், கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, அதாவது லாஸ்ட்டு ஃபைனல் இயர் மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா எல்லா செமஸ்டர் 4 செமஸ்டருக்குள்ளே தான் இருக்கும், அதுதான். அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்து பிஎட் டிகிரி நம்ம படித்தது தான், அதுலேயுமே சேம் கன்சல்டேட் மார்க் ஷீட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக பிஎட் முடித்தவங்க என்ன பண்ணலாம், ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ரைட். அடுத்து நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ், நான் சொன்னோம்ல பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டும் வேறு வேறு மேஜர் மாதிரி தெரியும், ஆனால் ஈக்குவலன்ஸாக இருக்கும். இது படித்தா அதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜிஓ கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிஓ சப்போஸ் நீங்கள் ஈக்குவலன்ஸாக வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா இதுவும் அப்ளை பண்ணணும். சரிங்களா. ஸோ நான் கொடுத்த அந்த லிங்க் மூவ் பண்ணிங்கன்னா உள்ளே கிடக்கும், அதை எடுத்துக்கோங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், நீங்கள் இஃப் அப்ளிகபிள் 1ஆவதுலேருந்து பிஎட் வரைக்கும் இருக்கிற எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க, இப்போயே அதை அப்லோட் பண்ணணும். அடுத்து என்ஓசி, நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, குரூப் 4
இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஏதாவது சம்திங் கவர்மெண்ட் ஆர்கனைஸில் ஒர்க் பண்ணுறீங்கனாலே என்ன செய்யணும், NOC சர்டிஃபிகேட் வாங்கணும். மற்றபடி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இது வந்து அப்ளிகபிள். இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னா Annexure 3 இதே நோட்டிஃபிகேஷனில் கடைசியில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நமக்கு யாருன்னா CEO. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்க சீஃப் இருப்பாங்க, ஹெட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், முன்னாடியே அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன், இது வந்து எனக்கு நோ அப்ஜெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபார்மெட் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா, இந்த ஃபார்மெட் தான் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணணும். அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடிடு இன்ஸ்டியூஷன். சப்போஸ் சிலர் வந்து B.Ed முடிச்சிருப்பீங்க லாஸ்ட்டாக, அப்போ நீங்கள் B.Ed படித்த காலேஜில் உங்களுக்கு டிசியில் கொடுக்கும்போது கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு அது கொடுக்காம டிசிலேயே வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் போட்டு குட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. டிசியில் கேரக்டர் போட்டு குட்டுன்னு இல்லைனா நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் உங்கள் இன்ஸ்டியூஷனில் போய் எனக்கு இது மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் வேணும், கேரக்டர் சர்டிஃபிகேட் நடத்தை சான்றிதழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து சைன் பண்ணி இந்த காலேஜ் பிரின்சிபல் சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அது ரெண்டும் ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஃப்ரம் Group A or Group B ஆஃபீஸர்ஸ் அட் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுற யாரோ ஒரு ஸ்டாஃப், அதுவும் பார்த்தீங்கன்னா Group A இருக்கணும், Group B Group 1 ஆர் Group 2 லெவலில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் உள்ளவங்களோ இல்லை காலேஜில் உள்ள ஸ்டாஃப்ஸு, சரிங்களா, HODs, பிரின்சிபல், நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் உள்ளது நான் வச்சுக்கணும். ப்ரைவேட் காலேஜஸில் வந்து அப்ளிகபிள் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அப்ளை கிடையாது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் என்ன செய்யணும்னா ஒரு ஃபார்மெட் இருக்கும், அதை நம்ம என்ன செய்யணும், சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போது இந்த அப்புறம் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் HMA போதும் சைன் பண்ணுறது. அப்படியும் இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணி கூட PG அசிஸ்டன்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட சைன் வாங்கலாம். ஆனால் மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. அதேமாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர், அப்புறம் உங்கள் அப்பா பேர், அப்புறம் உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க, எழுதணும். எல்லாமே நீங்கள் எழுதக்கூடாது, எல்லாமே யார் ஃபில்அப் பண்ணுறாங்களோ அவங்க எழுதணும். அதுக்கடுத்து எல்லாமே க்ரீனிங்கில் சைன் வாங்கணும், அது மறந்துடாதீங்க. சரிங்களா, அது கீழே வந்து அவங்களுடைய டிசிக்னேஷன் சீல் வைப்பாங்க, அதையும் பண்ணிக்கணும். இதுவும் இல்லைனா பக்கத்துலேயே ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அங்கே போனீங்கன்னா கூட அந்த டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதில் வந்து மினிமம் உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும், அதாவது எதுக்காக கேட்குறாங்கன்னா இந்த தேர்வர் வந்து 2 வருஷமாக எனக்கு தெரியும், 3 வருஷமாக எனக்கு தெரியும், ஆனால் மினிமம் 2 இயர்ஸாவது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ்க்கு கம்மியாக போட்டக்கூடாது, 3 இயர்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியாவது போட்டுக்கணும். ஆனால் மினிமம் 2 இயர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு, ஜெனரல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். சப்போஸ் இருந்தீங்கன்னா தான், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது குழந்தைக்கு கொண்டு போகணும். சேஃப்டியாக கொண்டு போய்ட்டு சேஃப்டியாக கொண்டு வாங்க. ஸ்கேன் பண்ணி எப்பயுமே மெயிலையோ இல்லை உங்களுடைய ட்ரைவ்லையோ போட்டு வச்சுக்கோங்க, அது சேஃப்டி, எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுடைய ஃபோட்டோ கொண்டு போகணும், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ST கம்யூனிட்டிக்கு யார் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் 1989க்கு அப்புறம். சரிங்களா, SC SCAவுக்கு தாசில்தார் இல்லைனா நேட்டிவ் தாலுக்கு வந்து கொடுத்துருக்கணும். அடுத்து BC BCM MBC DNC இவங்களும் பார்த்தீங்கன்னா டெபுட்டி தாசில்தார் ஆர் ஸ்பெஷல் டெபுட்டி தாசில்தார் வந்து கொடுத்துருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் த மேரீடு உமன், நீங்கள் வந்து திருமணமான ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பா பேர் தான் இருக்கணும். அப்படி அப்பா இல்லைனா அம்மா பேர் இருக்கணும், ஹஸ்பண்ட் பேர் இருக்கக்கூடாது. சரிங்களா, ஃபாதர் ஆர் மதர் நேம்ஸ் அலோன் ஷால் பி அக்செப்டட். ஓகேங்களா, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை எனி அதர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசங்கள் மூலமாகவோ இல்லை நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்து இங்கே வந்து மாறி வந்திருக்கீங்கன்னா அங்கே கொடுத்ததெல்லாம் இங்கே செல்லாது. அதை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரமாட்டீங்க, ஜென்ரலில் மட்டும்தான் என்ன செய்வாங்க உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து PSTM சொல்லிட்டேன், அதான் Annexure 1 and 2 இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட்டும் பின்னாடி இருக்குது. NOCயும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள். நோ சர்டிஃபிகேட் அட் த டைம் ஆஃப் அப்ளையிங் ஆன்லைன் ஆன் த பிஃபோர் லாஸ்ட் டேட்டு, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா அதை வந்து வாங்கி நம்ம கொடுத்துருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம்லாம் பண்ண முடியாது. இப்போ 12/8/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிக்கிறதுக்குள்ளாரையே அப்போ உள்ளே கேட்குன்னு அர்த்தம், கம்பல்சரி. அப்போ நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள உங்கள் கையில் கிடச்சிரும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் இன்ஸ்டியூட் ஸ்டடி இன்ஸ்டியூட், நமக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க இல்லை காலேஜஸில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸ்கூலில் கிடையாது, காலேஜ் தான். ஒன்று நீங்கள் B.Ed முடிச்சுட்டு MSc முடிச்சிங்கன்னா MSc படித்த காலேஜில் வாங்கணும், இல்லைனா MSc முடிச்சுட்டு B.Ed முடிச்சிங்கன்னா B.Ed படித்த காலேஜில் வாங்கணும். சரிங்களா, ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலன்னா போய் வாங்கிடுங்க. அடுத்து இந்த சொல்லுங்க பாருங்க, கேரக்டர் சர்டிஃபிகேட் பீரியட் to 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். அப்படின்னு அர்த்தம் இந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வாங்கியிருக்க மாதிரி இருக்கணும். ஃப்ரம் Group A Group B ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் duly mentoring
இந்த கேண்டிடேட்ஸ் நேம் என்ன போட்டுக்க அவங்க மென்ஷன் பண்ணணுமா, அவங்க தான் கேண்டிடேட் நேமு கரெக்டாக நீங்கள் அவங்களுடைய எந்த ப்ரூஃப் இருக்குதோ அதை கொடுத்து அதை பார்த்து எழுத சொல்லுங்கள். நீங்கள் வாயில் சொன்னீங்கன்னா தப்பாக ஸ்பெல்லிங் எழுத வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாதர்ஸ் நேமு, அடுத்து அட்ரஸ்ஸு, இது எல்லாமே என்ன போட்டுக்கணும், கேண்டிடேட்ஸ் இஸ் நோன் பை டு த குரூப் 2 குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், அது சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொன்னது தான். அது என்ன போட்டிருக்காங்க, மினிமம் எத்தனை வருஷம் போட்டிருக்காங்க, 2 வருஷம் இவருக்கு என்ன தெரியும், இவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை, இவர் ரொம்ப நல்லவர் தான், குட் ஜென்யூன் பர்சன் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ஆக கொண்டு போங்க. அந்த ஃபார்மை 2 வாங்கி வச்சுக்கோங்க, 1 அப்லோட் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து பத்திரமா இதுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா, சப்போஸ் இது மிஸ் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம், அதுக்காக சொல்கிறேன். இல்லை ஒன்றே போதுனாலும் அது சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் அனுப்புவாங்க, சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா சிவிக்கு கூப்பிடும்போது இதையும் கேட்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ இதெல்லாம் அப்படி பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே சிவிக்கு கேட்பாங்க, மறந்துடாதீங்க. சரி, ஆதார் கார்டு இதில் கொடுக்கல, இருந்தாலும் ஆதார் கார்டும் கையில் கொண்டு போங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லி திருப்பி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா, ரைட். ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் இங்கே மென்ஷன் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் கொண்டு போங்க. அடுத்து மெயினான பாருங்கள், ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் எப்பயுமே ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைல் நம்பரும் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே மெயில் மூலமாகவும் மெசேஜ் மூலமாக வர்றது ரொம்ப ரேர் தான், ஆனால் மெயில் ஐடி மூலம் வரும். சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஆல் டிக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் ஃபுல்லாக சிவி போகிறது செலெக்ஷன் ஆகி வர வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே மெயிலில் தான் வருது. அதனால் மெயில் ஐடி இல்லைனா ஒரு ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மெயில் ஐடியில் ஒரு பாஸ்வேர்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி எப்போயுமே லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து அதை போட்டுக்க பார்த்தீங்களா, ஃபியூச்சர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் வில் பி சென்ட் டு த ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஒன்லி. அப்போ மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா. சரிங்களா, எல்லாருக்கும். ஆனால் எக்ஸப்ட் யார் தவிரனா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஓகேங்களா, ஒன்ஸ் த பேமெண்ட் இஸ் மேட் இட் வில் நாட் பி ரீஃபண்டட். ஒன்று காசு கொடுத்துட்டீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க, காசு பே பண்ணியாச்சுன்னா திருப்பி எக்காரணம் கொண்டு வாங்க முடியாது. அப்புறம் நீங்கள் காசு பே பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு SMS அலர்ட் வரும், உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணியாச்சுன்னு வரும். ஓகேங்களா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக தான் பண்ண முடியும். சரிங்களா, அந்த பேமெண்ட் கேட்வே அது இருக்கும். அதுமாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் டிடிலாம் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நாட் அக்செப்டட், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்களாம். அடுத்து ஃபெயிலியர் டு பே த ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ், சப்போஸ் நீங்கள் வந்து ஃபீஸை பே பண்ணாமல் விட்டுட்டு அப்ளை மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் என்ன செய்வாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். சரிங்களா, அடுத்து இஃப் த கேண்டிடேட் ஃபேஸ் த ஃபீஸ் மோர் தென் 1 டைம் ஃபார் 1 அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் மோர் தென் 1 டைம் பண்ணிங்கன்னா நீ அதை வந்து திருப்பி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால் பேமெண்ட் பண்ணும்போது தெளிவாக பண்ணுங்கள். சரிங்களா, the candidate will be allowed to apply for any one subject only. அப்ளை பண்ணுறதே ஒன்று தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, அதுமாதிரி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து திருப்பி இங்கே டிஆர்பிக்கு அனுப்பணுமானா அதெல்லாம் தேவையில்லை. ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் will not be accepted. ஓகே, சரி. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப்பு OMR பேஸ்டு தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு கிடையாது. தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும், அதில் வந்து 50 மார்க் வைக்கிறாங்க. சரிங்களா, உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள், இந்த பாருங்களேன், தமிழ் டெஸ்ட்டு 30 கொஸ்டின்ஸு 30 நிமிஷத்தில் முடிக்கணும். இதை 50 மார்க்குக்கு டெஸ்ட்டு. இதில் நீங்கள் 20 மார்க் எடுத்தாலே எலிஜிபிள் தான். அப்போ தான் உங்களுடைய அடுத்து மேஜர் பேப்பரை திருத்துவாங்க. இதுக்கான ஜிஓ கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மெயின் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் OMR பேஸ்டு தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கிடையாது. அதனால் நீங்கள் OMR இல்லை டெஸ்ட் எழுதி பழகுங்க, அதான் பெஸ்ட்டு. பேப்பர் பேனா வச்சு சும்மா ஏபின்னு எழுதுறதோ அல்லது நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் படித்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கேளுங்க, எனக்கு வந்து OMRயில் டெஸ்ட் வேணும், ஸோ அதனால் PDF சென்ட் பண்ணுங்கன்னு கேளுங்க, சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகே, ரைட். பாருங்கள், மெயின் சப்ஜெக்ட்டு 110 கொஸ்டின், எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் 10 கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து 150 மார்க் தான் டெஸ்ட்டு. அந்த மேலே உள்ள தமிழில் உள்ள 50 மார்க் இருக்கு இல்லையா, அதை கணக்கில் சேர்க்க மாட்டாங்க, அது ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிள் மட்டும்தான். அதில் நீங்கள் 20 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான், 50 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் 10th சிலபஸ் தான். அந்த சிலபஸ் கூட நான் உங்களுக்கு இந்த டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்கும், போய் பாருங்கள். சரிங்களா, எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் நடக்க போகுது, அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓல்டு சிலபஸ் கிடையாது, அப்டேட் பண்ணிட்டாங்க. டவுட் இருக்கிறவங்க டிஆர்பி வெப்சைட்டில் போய் பாருங்கள். சரிங்களா, ஓகே, ரைட். வேறு என்ன இருக்குது இதில்? இவ்வளோதான். எஸ், நம்முடைய சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பைலாங்குவல் அப்படின்னு அர்த்தம். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் உள்ளது தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. தமிழில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இங்கிலீஷில் உள்ளது தான் கரெக்ஷனுக்கு எடுத்துக்குவாங்க. சரி, எவ்வளோ சார் பாஸ் மார்க்? மினிமம் குவாலிஃபைங் மார்க், அது முதல்ல புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா, எஸ்சி எஸ்சிஏவுக்கு வந்து 150க்கு 68 மார்க் எடுத்தால் போதும், பாஸ். அதுமாரி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 60 மார்க் எடுத்தால் போதும், பாஸ். பட் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 75% 75 மார்க்கு
50%. ஏன்னா 150ல் பாதி எவ்வளவு 75 மார்க் எடுக்கணும். சரிங்களா? இது வந்து பாஸ் மார்க் தான். எப்படி ஸ்கூலில் 100க்கு 35 எடுத்தால் பாஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாஸ் மார்க் தான். அதுக்காக நீங்கள் 75 எடுத்துட்டாலே வந்து நீங்கள் வந்து போஸ்டிங்க்கு எலிஜிபிள்லாம் கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் மார்க்லேருந்து போட்டே வருவாங்க. கடைசி மார்க் எங்கே முடியுதோ அதுதான் கட் ஆஃப். அப்போ அந்த கட் ஆஃப் விடணும் நம்ம என்ன செய்யணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு 150க்கு 100க்கு மேலே வரணும், 110க்கு மேலே வரணும்னு நினச்சி படிங்க. நம்மளுடைய டார்கெட் ஃபுல்லாக ஜென்ரல் டர்னில் செலக்ட் ஆகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள். எக்ஸாம் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் உங்கள் மெயின் எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக ரெண்டுமே எழுதிருவீங்க. எழுதிட்டீங்கனாலுமே இதை பாஸ் பண்ணால் தான் இதை திருத்துவாங்க, மெயின் திருத்துவாங்க. அதுலேயும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து வந்துட்டிங்கன்னா உங்களை சிவிக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட் விடுவாங்க, லாஸ்ட் லிஸ்ட் விடுவாங்க. அதில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான். சிவிக்கு கூப்பிட்டாலே உங்களுக்கு வேலை கிடச்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டாப் மார்க் எடுத்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, சிவி லிஸ்ட்டுங்கிறதுக்கு அப்புறம் விடக்கூடியது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதில் உங்கள் பேர் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை. சரிங்களா? ஓகே, ரைட். வேறு ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். இதை தான் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து ஃபைனல் ஆன்சர் கீ. நம்ம சொன்ன மாதிரி தான் அப்ஜெக்ஷன் விடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் நடக்கும், அதை அப்போ சொல்கிறேன், பார்த்துக்கலாம். ரைட்டாக அதுக்கடுத்து சிவி கொண்டு போகிற சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து வேறு என்ன, வேறு எதுவுமே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னீங்க என்னென்ன ஷார்ட் ஃபார்ம் ஜிடினா என்னது போட்டுருந்தாங்களா, அந்த அப்ரிவேஷனுக்குலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து சர்டிஃபிகேட் ஃபார் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறவங்க இதை ஜெராக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து அனெக்ஷர் 2, இது வந்து நீங்கள் யூஜி பிஜி தமிழ் மீடியம் படித்ததுக்கு மேலே கொடுத்தது வந்து 1லேருந்து 12th வரைக்கும் முடித்ததுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு காலேஜில் படிச்சிருப்பீங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, அந்த காலேஜுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், சம்திங் காரணத்தால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்து என்ஓசி சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க இதை ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி என்ஓசி வாங்கி அப்ளை பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான். ஓகே, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மறந்துடாதீங்க, படிங்க, கண்டிப்பாக படிங்க, உங்களால் முடியும். சரிங்களா? பிஜிடிஆர்பிக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நாள் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு படிங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இல்லை எங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுது, ஆன்லைனில் கிளாஸ் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8838067515 8838067515. ஓகேங்களா? தேங்க்யூ.